கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கட்டு கிட்ட பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். டயலாக் மியூட் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி ஒரு 3 வினாடி, 2 வினாடி, 4 வினாடின்னு சில காட்சிகளையும் வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு வெர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த பராசக்தி படம். ஆனால் உலக நாடுகளில் பல நாடுகள் இந்த சென்சார் கட்லாம் இல்லாமல் ஒரு ஃபுல் கட் வெர்ஷன் வந்து வெளியாகிருக்குது. இந்த கதைக்கும் இந்த உணர்வுகளை கடத்துறதுக்கும் சுதா கங்காரா தவறிட்டாங்களோ அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, எப்படி வந்து இருமொழி கொள்கை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்துச்சு, ஆங்கிலம் எப்படி உள்ளே வந்துச்சு அலுவல் மொழியா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுற வரைக்கும் இந்த படத்தோட மொத்த கதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த காதல் காட்சிகளுக்கு ஏகப்பட்ட நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இதை தாண்டி வந்து ரவி மோகன் படத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அதாவது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர், ஏன் அப்படி பண்ணுறேன்னு இரிட்டேட் பண்ணுற கேரக்டர் மாதிரி ஒருத்தர் நடிச்சிட்டாரு அப்படின்னாவே அவர் நல்லா நடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த வேலையை ரொம்ப சூப்பராக ரவி மோகன் அவர்கள் பண்ணியிருக்காரு. பொங்கலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த 2 படம், ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று பராசக்தி. இதில் ஜனநாயகன் எப்போ வரும், எப்படி வரும், வருமா வராதா அப்படின்ற சுச்சுவேஷனில் ஜனநாயகன் அங்கே காத்துட்ருக்கு. ஆனால் பராசக்தி சில பிரச்சனைகள்லாம் தாண்டி சென்சார் போர்ட் சில கட்டுகள்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த படத்தை நம்ம போய் பார்த்துட்டோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு இந்த படத்தை என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு 25 கட்டு, அதாவது 25 கட்டு அப்படின்னா அந்த டயலாக் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கட்டு. அதாவது 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு டயலாக் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கட்டு கிட்ட பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். டயலாக் மியூட் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி ஒரு 3 வினாடி, 2 வினாடி, 4 வினாடின்னு சில காட்சிகளையும் வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு வெர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த பராசக்தி படம். ஆனால் உலக நாடுகளில் பல நாடுகள் இந்த சென்சார் கட்லாம் இல்லாமல் ஒரு ஃபுல் கட் வெர்ஷன் வந்து வெளியாகிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தில் சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை அதாவது இந்த கட் வெர்ஷனை பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் மேலே இருந்துச்சு. பிகாஸ் என்னென்னா 1965 ஒரு பெரிய போராட்டம், ஒரு மொழிப்போர் அப்படிங்கிற விஷயம், அது மூலியமாக இங்கே என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது, அதுவும் கரண்ட் பாலிட்டிக்ஸில் எவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பறைசாற்றக்கூடிய ஒரு படம். அதுவும் தேர்தல் வரப்போகுது. இது ஒரு திமுகவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னதான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கோட ஆர்வத்தோடு தான் போயிருந்தோம். இன்னொன்று சிவகார்த்திகேயன், ரவி மோகன்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் படம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து ஒரு ட்ராகா, ஸ்லோவா, தேவையில்லாத அந்த காதல் காட்சிகள் அப்படின்ற மாதிரி போயிட்டு செகண்ட் ஹாஃபில் சுதா கங்கோரா ஸ்டைலில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தாலுமே இந்த கதைக்கும் இந்த உணர்வுகளை கடத்துறதுக்கும் சுதா கங்காரா தவறிட்டாங்களோ அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தருடைய கதை தான் வந்து இதில் மையக்கதை. ஸோ அவர் வந்து தமிழ் மொழிக்காக தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ போராட்டங்கள் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்தி திணிப்பு அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு எதிராக வந்து போராடினாரு. அதை தாண்டி எத்தனையோ தியாகிகள் வந்து இந்த விஷயத்துக்காக இறந்து போயிருக்காங்க. அந்த தியாகிகளை நினைவு கூற விதமாக தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் அமைய போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ராஜேந்திரன் அப்படின்ற கேரக்டரில் செழியன் அப்படின்ற பேரோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து எஸ்கே வராரு. அவர் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய பேக்ரவுண்ட், அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஒரு போராளியாக வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்னு சொல்லி அவரே ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு வேலைக்காக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அட்டன் பண்ண போன இடத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி வந்து தெளிவாக பேசணும், அதாவது இப்போ ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்கல்ல இந்த ஹிந்தி மக்கள், அவங்கள மாதிரியே நீங்கள் பேசணும் அப்படின்னும் போது அதுக்கு சிவகார்த்திகேயன் எப்போ அவன் பிறந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கான், நான் கற்றுக்கிட்டு பேசுகிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், உங்கள் வேலையில் சேர்த்துக்கங்க அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதோட வர்றவர் இங்கே வந்து பழைய மாதிரி, அதாவது இந்த பாஷா பாய் போயிட்டு திரும்ப வருவார்ல,
அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப வந்துட்டு இவரோட தம்பி கேரக்டரில் அதர்வா நடிச்சிருப்பாரு. ஸோ அதர்வா பார்த்தீங்கன்னா அண்ணன் விட்டுட்டு போனதை தம்பி எடுத்து நடத்துகிற மாதிரி, தம்பி வந்து இந்த மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பார். காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் லீடர் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு திரும்ப சிவகார்த்திகேயன் வந்ததுக்கப்புறம் வந்து அர்ரா பத்திக்கிச்சரா அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதற்கான போராட்டமாகவே இருக்கும். இதில் வந்து ரவிமோகன் வந்து ஒரு காப்பாக நடிச்சிருப்பார். அவர் சிவகார்த்திகேயனால ஒரு பெரிய பாதிப்பு அடைஞ்சிருப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீன் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. அதாவது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கேரக்டருக்கு சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸில் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, எப்படி வந்து இருமொழி கொள்கை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்துச்சு, ஆங்கிலம் எப்படி உள்ளே வந்துச்சு அலுவல் மொழியா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுற வரைக்கும் இந்த படத்தோட மொத்த கதையும் சொல்லியிருக்காங்க. இது சரியாக சுதா கொங்காரா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ராஜேந்திரன் யார், அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட தம்பி யார், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கேரக்டரோட அந்த இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குது. இதில் வந்து ஸ்ரீலீலா அப்படின்ற கேரக்டர் தான் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற பொண்ணாகவும் எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு தெலுங்கு பொண்ணாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறாங்க, காதலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, அதில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு பஞ்சாயத்து ஆகுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஸ்ரீலீலா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க வெறும் இந்த லவ் கண்டென்ட்டுக்காகவே யூஸ் பண்ணி தேவையில்லாத இடத்துல சாங்ஸு ரொம்ப அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த காதல் காட்சிகளுக்கு ஏகப்பட்ட நேரம் எடுத்துக்கிட்டாங்க. 2.25 மணி நேரம் படம் ஓடுதுன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட இந்த காதல் காட்சிகள் தேவையில்லாத இந்த விஷயங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ளேயே போகிறாங்க. அப்படி கதைக்குள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு முக்கியமான கேரக்டர்ஸை காட்டுறாங்க. பக்தவச்சலமாக இருக்கட்டும், அறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய வராங்க. இந்திரா காந்தி வரைக்கும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாத்துக்குமே அந்த காஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம், அறிஞர் அண்ணா அவர் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நீங்கள் எத்தனை கட்சிகள் ஆரம்பித்தாலும் இருக்கட்டும், புதுசாக ஆரம்பித்த டிவிகே கூட இருக்கட்டுமே, எல்லாருமே இந்த அண்ணா அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட தலைவர் அவரோட காட்சி ரொம்ப எளிமையாக வந்து சேத்தன் தான் அந்த கெட்டப் போட்டிருக்காரு. சும்மா அந்த மாதிரி ஒரு மாதிரி தலை லைட்டாக இங்கே இது பண்ணி விட்டுட்டு பல்லெல்லாம் கொஞ்சம் கரையாக வச்சுட்டு கொஞ்சம் சட்டை கொஞ்சம் லூஸாக போட்டால் வந்து அண்ணாவாயிடுவாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சீனை ஒரு எலிவேட் பண்ணி அவர் காட்டுற விதத்தை கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாமோ அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி அப்பட்டமாக இதாக இருந்துச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய டயலாக்ஸும் கட் பண்ணியிருக்காங்க, காட்சிகளையும் சில விஷயம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக வந்து டக்குன்னு அந்த சீனை காட்டிட்டு கடைசியாக ஒரு பதவி இருக்கிறத மட்டும் காட்டுறாங்க. அதுவும் வந்து பெருசாக வந்து இதை ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அதுதான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த மொழி போருக்கு காரணமானவர் அண்ணா, அவர் கூடவே இருந்தவர் கருணாநிதி, ஒரு பத்திரிகை துறையில் வந்து ஒர்க் பண்ணி அவருக்காக ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரிலான வரலாறு இருக்குது. அப்போது அந்த காட்சியில் குரு சோமசுந்தரத்தை தான் கருணாநிதி அவர்களாக காட்டியிருக்காங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீனில் சும்மா டயலாக் பேசுவாங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சீனை கொடுத்து நடிக்க சொல்லுவாங்க 2 பேரையும், அந்த நாடகம் சொல்லிட்டு இதில் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆனுவல் டேல. அது மாதிரி ரொம்ப சாதாரணமாக அந்த காட்சியை கடந்து போயிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு வகுடெடுத்து சீவனா வந்து அவர் தான் வந்து கலைஞர் அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. இந்திரா காந்தி கேரக்டருமே கிட்டத்தட்ட அப்படி தான். அதாவது இந்திரா காந்தி நிறைய படங்களில் காட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது கொஞ்சம் முடி வந்து இப்படி மாதிரி கிராப் மாதிரி வெட்டிக்கிட்டு இங்கே லைட்டாக வெள்ளை அடிச்சுக்கிட்டா அவங்க தான் இந்திரா காந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க மெனக்கட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அவங்க வந்து இந்த பராசக்தியோட வேர்ல்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, கண்காட்சி ஒன்று போட்டிருக்காங்க. அதோட எஃபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த எஃபர்ட்டை கொஞ்சமாச்சும் இந்த கேரக்டரை சூஸ் பண்ணி போட்டிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு மாதிரி அனாயிங்காக என்ன தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. தாண்டி வந்து வசனங்கள், இந்த படத்துக்கு முக்கியமான காரணமே வசனங்கள் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சென்சாரில் பல வசனங்களை கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்றது லைட்டாக நமக்கு புரியும். கை தட்டுறதுக்கான இடமே இல்லாத அளவுக்கு வசனங்களை போட்டு அப்படியே கொத்து வச்சுட்டா நம்ம எதை பார்த்து நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும், எப்படி கனெக்ட் ஆக முடியும் அந்த கேரக்டரோட. நிறைய இடங்கள்ல வசனங்கள் ரொம்ப மோசமாக அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீ பரவட்டும் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணாவோட ஒரு முழக்கம், அவருடைய புத்தகத்தோட பெயர். அப்பேற்பட்ட அந்த விஷயத்த நீதி பரவட்டும் மாற்றிட்டாங்க. அது ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாகவே இல்லை.
இன்னொன்று இந்தியன் வாழ்க்கையை அழித்தது, எதிர்காலத்தை அழித்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அது நீங்கள் பேசவும் கூடாது, எழுத்தாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் தூக்கிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து இந்தி எழுத்து மேலே சாணி அடிப்பார், அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை கட் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டு. அது மாதிரி அறிஞர் அண்ணா பேசக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வந்து தூக்கிட்டாங்க. அதாவது அண்ணா இல்லாமல் இங்கே அரசியலே இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. இது எப்படின்னா, இது வந்து ஒரு மொழியை வந்து தப்பா பேசுற மாதிரி ஆயிடும், ஒரு இனத்தை தப்பா சொல்ற மாதிரி ஆயிடும், இல்ல வடநாட்டு மக்களை தப்பா சொல்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரிலாம் வந்து பாக்குறத தாண்டி சில தலைவர்களோட வரலாறை சொல்லித்தானே ஆகணும். அப்புறம் எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? இதுல இன்னும் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்சி, அதாவது இந்த படமே பார்த்தீங்கன்னா வரலாற்று படம். இந்த படம் வந்து வரலாற்றை பற்றி தான் பேசுது. மொழி போர் எப்படி ஆரம்பிச்சது, எங்கே ஆரம்பிச்சது, இதுலேருந்து எப்படி வந்து நம்ம இந்த விஷயத்தில் ஜெயிச்சோன்றதான் அந்த வரலாறு. ஆனால் அந்த காட்சிகளுக்கு சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு கீழே கார்டு போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காலேயோ மற்ற நாடுகள்லையோ நான் விசாரித்து பார்த்தேன், அங்கே எங்கேயுமே வந்து கார்டெல்லாம் போடலையாம். அவங்க வந்துட்டு இந்த படத்தை அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் சித்தரிக்கப்பட்டவைன்னு போடுறாங்க. இது என்ன கொடுமையாக இருக்குது? ஒரு வரலாறு அந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க, அது சித்தரிக்கப்பட்டவைன்னு போட்டால், அதுவும் நான் சொல்றது டிஸ்க்ளைமரில் போட்டால் பரவாயில்ல, இந்த வரக்கூடிய காட்சிகள் கற்பனையானவைன்றதெல்லாம் வேற விஷயம். இது காட்சியிலேயே சித்தரிக்கப்பட்டவைன்னு இருக்குங்க. படமே சித்தரிக்கப்பட்டதான் வச்சுங்களேன். படமே வந்து ஒரு கற்பனை கதை தான். அதுல இருந்து எடுத்து நம்ம கோரா எடுத்து கொஞ்சம் மசாலா தடவி தான் படத்தை கொடுக்க போறாங்க. ஆனா அந்த காட்சி வந்து எக்ஸாக்டா நடந்த விஷயத்த சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி அனாயங்கா இருந்துச்சு. இதை தாண்டி சுதா கொங்காரா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தெலுங்கு மொழி பேசுறவங்களை வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அழைப்பாங்க. அது சொல்லக்கூடாது, பட் அந்த வார்த்தையை சொல்லி அழைப்பாங்க. அது ரொம்ப பர்சனலாக ஹர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலா கேரக்டர் மூலியமாக அதுக்கு ஒரு பதிலும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் தமிழர்கள் கிடையாது. வெளிமாநிலத்து வந்திருந்தாலுமே நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். என்னுடைய முன்னோர்கள் வந்து வெளியூராக இருக்கலாம், பட் அதுக்காக வந்து நான் இங்கே இது பண்ண முடியுமா அப்படின்றக்காக ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. நீ தெலுங்கு நான் பேசினாலும் நான் தமிழ் வச்சு தாண்டா, நான் தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வந்து மனசளவில் ஹர்ட் ஆகி வச்ச மாதிரி அந்த ஃபீலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இது வந்து மொழி போற ஸ்டார்ட் பண்ணது யாரு? ஒரு தமிழகத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி இந்த மைக்கேல் ரெட்டின்ற கேரக்டரை வந்து அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டினது, இப்போ கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் இருந்து ஒருத்தர் வந்தார் இப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலர் படத்தில் லாஸ்ட் சீனில் பார்த்துருப்பீங்க. அப்படியே 4 ஸ்டேட்டு 3 ஸ்டேட்லேருந்து அப்படியே வருவாங்க, அவங்களுக்கு பிஜிஎம் போட்டு அப்படி பெருசாக காட்டி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து அந்த இதை வின் பண்ணாருன்ற மாதிரி இருக்கும். இதில் எல்லாருமே வந்து அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது திராவிடமாக சேர்ந்து எல்லாருமே தான் வந்து மொழி போருக்காக கஷ்டப்பட்டாங்கன்னு காட்டியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதிகமாக காட்டின மாதிரியும், சிவகார்த்திகேயன் கேரக்டர் ரொம்ப வந்து சண்டை போடுறாரு, பிரச்சனையாகுது, எல்லாம் ஓகே. பட் அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் நிப்பாட்டலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா மற்ற எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க, திராவிடம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கும், ஒரு ஆள் இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக காட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது உங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க. இதை தாண்டி வந்து ரவி மோகன் படத்தை தூக்கி நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அதாவது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர், ஏன் அப்படி பண்றேன்னு இரிட்டேட் பண்ற கேரக்டர் மாதிரி ஒருத்தர் நடிச்சிட்டாரு அப்படின்னாவே அவர் நல்லா நடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த வேலையை ரொம்ப சூப்பராக ரவி மோகன் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப ஒரு மாதிரி வில்லத்தனத்தின் உச்சம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆன்டகனிஸ்டாக வந்தாலுமே அந்த கேரக்டருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் இல்லையா, அது ரொம்ப உண்மையாகவே இருந்திருக்காரு. வசனங்களும் அவர் வசனங்களை பெருசாக கட் பண்ணலை, நல்லா இருந்துச்சு. அவர் பேசுகிற விதம், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் நான் சொன்னால் ரிவீல் ஆகிடும். அந்த இடத்துல வந்து ஒரு டயலாக், அதாவது நம்ம தனி ஒருவனில் பார்த்துருப்போம், லாஸ்ட் சீனில் வந்துட்டு அரவிந்த்சாமி நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கு வரும். ஒருவேளை சுச்சுவேஷனால் ஆயிட்டானா அப்படிங்கிற குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அதாவது இது நான் வந்து நாட்டுக்காக செய்யலை, நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னையே அழிக்க ஒருத்தன் வந்துட்டான், நான் வந்து அவனை பார்த்துட்டேன், அதுக்காக உனக்கு பரிசா தரேன் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவார். நமக்கு அது குழப்பமா இருக்கும், யாரா இவன், என்ன கேரக்டர்டா அவன் அப்படின்ற மாதிரி. இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று இருக்குது, இப்போ நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னா எனக்கு அந்த இழிச்சொல் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் அந்த உணர்வோடையே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாப்புல. அதாவது சாகர் நிலமையில கூட நான் வந்து அந்த இழிச்சொல்லோட சாக மாட்டேன், நான் அந்த உணர்வோடையே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு
ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடத்துல அந்த சீன். அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா மதராசப்பட்டினம் ஒரு படம் வந்துச்சு. உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு லவ் ஃபிலிம் தான், ஃபுல்லாக காதல் காட்சிகள் தான். ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம 1947க்கு போன ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. படம் ஃபுல்லாக வந்து அந்த ஃபீலில் தான் இருக்கும். அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அந்த காட்டப்படக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும். உண்மையிலே சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு இதெல்லாம் காட்டுறது, சென்ட்ரல்லாம் காட்டுறதுலாம் ஆஹா அந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்கே அந்த இதில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஜிவி பிரகாஷ்குமார் பின்னாடி பயங்கரம் பிஜிஎம்லாம் போட்டு எலிவேட் பண்ணியிருப்பாரு. இதில் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபியில் ரவிகே சந்திரன் ஒரு அளவு அதை வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அதுக்குள்ளே டீப்பாக உள்ளே போன மாதிரி இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காஸ்டியூமும் சரி, அவங்களுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் டீட்டெயிலிங்கும் சரி கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினத்தில் பின்னாடி ஓடக்கூடிய அந்த வண்டி, பேசிகிட்டு இருக்க மக்கள், அங்கே நடந்துட்டு இருக்கவங்க எல்லாமே அப்படியே டிக்டோ நமக்கு அங்கே போன மாதிரி ஃபீல் கிடைக்கும். இப்போ கூட நிறையா இன்டர்நெட்லாம் பார்த்துருப்போம். சென்னை வந்து இந்த டைமில் எப்படி இருந்துச்சு, இந்த டைமில் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே இருக்கிற மாதிரியே தான் அந்த இதில் காட்டியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் அது மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து இந்த சென்சார் கட்டுகள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து அவங்க நினச்ச மாதிரி நினச்ச ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்கும். இந்த சென்சார் கட்டுனாலையும் படத்தோட லென்த்துனாலையும் இந்த காதல் காட்சிகளினாலையும் இந்த படத்தோட கருத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் பராசக்திக்கு ஒரு பெரிய லக்கு ஒன்று அடிச்சிருக்கு. என்னென்னா ஜனநாயகன் 9th ரிலீஸ் ஆகி 10th பராசக்தி ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சில நேரங்களில் வசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருக்குது. ஆனால் ஜனநாயகன் தள்ளி போனதுனால இப்போ வந்து போட்டிக்கு எந்த படமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு January 14 வந்து திரௌபதி 2 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அந்த டைம் வரைக்கும் பராசக்தி வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நிறைய லாபம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மையாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் இதுக்குள்ளே அரசியல் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது படத்துக்குள்ளே அரசியல் கிடையாது. இந்த படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த சித்தரிக்கப்பட்டவைன்னு காடு போடுறது, கட்டு போடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதாவது சொல்ல வந்த டயலாக்கை ஒழுங்காக சொல்ல விடாமல் குறவலையை கடிச்சு, அதுமாதிரி குறவலையில் கை வச்சு நீ வந்து டயலாக் பேசுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த சொல்கிறது நீ வந்து கருத்து சொல்லு, ஆனால் குறவலையில் நான் கையை வச்சுப்பேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ சொல்லணும், நீ நினைக்கிறத சொன்னீன்னா டக்கு நான் குறவலை இப்படி பிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் டயலாக் பேசும்போது இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இல்லை. அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே இதில் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு இதோட வரலாறையும் கொஞ்சம் வந்து நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த படத்தோட நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியும்.